மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் அவர். எப்படி விசாரிக்கிறாரா? நம்மள கருத்தாய் விசாரிக்கிறார். You are so important for the King of Kings and the Lord of Lords. அவர்கள் என் ஜனங்கள் என்று அவர் அழைக்கிறார்கள். You know, he calls us, that he has known us to be his children. Amen. Hallelujah. We praise you, Lord. எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் எத்தனை நன்மைகளை நமக்காய் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம் தேவன். அப்படிப்பட்ட உயிரோடு கூட இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கரங்களை தட்டலாமா? நாம் எல்லோரும் எழும்பி நின்று இந்த வேளையிலும் ஆண்டவரே எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி. சற்று கொஞ்ச நேரம் அவரோட நன்மைகளை நினைச்சு பாருங்களேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள், ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரே, ஒரு நல்ல மனைவி, நல்ல புருஷன், ஒரு நல்ல வியாபாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல சுக பலன் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Be thankful in every circumstances of your life. As the psalmist says, in every circumstances, learn to give praise unto God. அவரை ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்துமை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் எண்ணி எண்ணி துதிக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எண்ணி எண்ணி உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. We praise you Jesus. நீங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக முன்பாக நிற்பார். உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் செய்வார். உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். விசுவாசத்தோடு கூட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். And you will win. Amen. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ
fashioned against you shall prosper. The Lord is there before you to protect you, to shield you and to cover you. உன்னுடைய குடும்பத்தை அவருடைய புயம் தாங்கும். உன்னுடைய பிள்ளைகளை அவர் குடும்பத்தை தேவனாகிய கர்த்தருடைய கரம் தாங்குகிறதாக இருக்கிறது. விசுவாசமாய் சொல்லி பாடுங்க. உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்குகிறார். சொல்லுங்களேன், ஓ என்றும் தாங்கும் புயமே இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் நம் புயமே இயேசுவின் நாமமே. We praise you, Lord. Hallelujah. Hallelujah. உடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவருடைய வார்த்தையில் நாம் நிலையாய் நிற்போம். உடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்புறமாக அந்த வார்த்தை எப்படி வந்ததா? அந்த வார்த்தை the word became flesh. இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருக்கிறார், ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய வார்த்தையை பேசும்போது நீங்க யாரை பற்றி பேசுறீங்க? இயேசுவை சொல்றீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமையாக இருக்கிறது. You know, it says the word became flesh and dwelt among us. சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 133, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே. His word says you're healed this morning. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது you are saved. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது you are forgiven. His word says that you are secure in him. His word says that you will flourish. His word says that you will prosper. அவருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. ஜீவனோடு கூட இருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட வாழ்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கரங்களை நன்காக தட்டலாமா? உடைய வார்த்தையில் நாங்கள் நிலையாய் நிற்போம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. You know the word of God, it says abide in me and if my word abides in you, whatever ye shall wish it will come to pass. Amen. அவர் நிறைவேற்றி முடிப்பார். உடைய வார்த்தையை நம்பி நீங்க அவருக்காக அவரிடத்தில் நோக்கி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்போடு கூட நீங்க இருக்கீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு வார்த்தையில் நிலை நிற்போம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கரங்களை நன்றாக தட்டலாமா? Thank you for your word, Lord.
பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். உணர்ந்து பாடுங்களேன். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். கரங்களை உயர்த்தி பாடலாமா? Come on, every one of you sing El Shaddai, El Shaddai. Almighty God, we call unto you this morning, Lord.
வல்லவரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல அவரே, சர்வ வல்ல தேவன், நம்முடைய தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லவரே. Oh, El Shaddai, El Shaddai, கரங்களை அசைத்து சர்வ வல்லவரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவரே. Sing El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவரே. El Shaddai, El Shaddai, கரங்களை உயர்த்தி வல்லவரே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்லவரே. Give a hand of praise unto Jesus. அவர் வார்த்தை ஒன்றாயிலும் திரும்பி வரவே வராதுங்க. His word will never return void. God spoke and he formed this beautiful world. The earth was formed. He spoke, there was light. வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஹalleluya. இந்த வார்த்தையில் அவர் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டலாம். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலவெளி, இந்த காலவெளி உன்னோடு கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நம்ம நித்தமும் வழி நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே. வறட்சியில் திரட்சியை தருபவராம் அவர். இத்தனை அழகான வசனம் பாருங்க. கர்த்தர் உன்னுடைய வறட்சியான காலங்களில் திரட்சியை கொடுக்க வல்லவர். அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். He's a God who creates a ripple in the desert. He's a God who gives life to your lifeless situation right now. If you're facing something traumatic in life, if you're facing something that nobody can understand, you feel lifeless, His resurrection power, the living power of God, is right now coming to you, bringing you back into life. மறுபடியுமாய் ஜீவனை அது கொடுக்கிறது. ஒருவேளை நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு ஏதுவானதாக இல்லையா? இந்த உலகத்தில் மக்கள் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்மளை நெகட்டிவா, நம்மளை கீழே தள்ளுகிறது தான் அவருடைய மக்களுடைய வார்த்தைகள் எல்லாம். யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ஹான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவருடைய வார்த்தை நம்மை தேற்றும், உன்னை வளர செய்யும், உன்னை துளிர்க்க செய்யும். அவருடைய வார்த்தை எத்தனை எத்தனை, அது ஒரு நாளும் திரும்பி நம்மிடத்தில் சும்மா வராத. கர்த்தர் அனுப்பின வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிப்பார். Amen. Hallelujah. And he says, the Lord God, he himself says that my word will never return void. It shall accomplish that which I please, and it shall prosper in the thing for which I had set. அவர் அனுப்பின அந்த காரியத்திற்காக அவருடைய வார்த்தை அதை நிறைவேற்றி முடிக்க செய்வார். கர்த்தர் கரங்களை தட்டி, கர்த்தர் உன்னை நித்தமும் உடைய ஆத்துமாவை திருப்தி செய்கிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமாவை திருப்தி செய்கிற தேவன். Put your hands together. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார்.
நீக்க வல்லவராக இருக்கிறார். Thank you Jesus. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிவர் சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிவர் சொல்லை நடு நின்று நீக்கி. சொல்லுங்க. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை என்ன சொல்றாரு? கரங்களை உயர்த்தி துதிப்போரை கைவிட மாட்டேன். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காதது ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லையே. கர்த்தர் சொன்னதை செய்வார். விசுவாசத்தோடு கூட அவர் வார்த்தையில் நம்பிக்கையாய் இருப்போம். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன். once again சொல்லமா? ஓ சொன்னதிலும் என்னபடி செய்வாரா? உன்னை நன்றியுடன். once again. ஓ சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். கரங்களை அசைத்து சொல்லலாமா? உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். Sing. துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். சொல்லுங்க. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இரு. கரங்களை அசைத்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya. துதிப்போரை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர். இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எத்தனை பேர் அவருடைய துதியை சொல்ல? ஓ we are chosen to give praise unto him. கரங்களை உயர்த்தி thank you Lord. எங்களை நீர் தேர்ந்தெடுத்தபடியினால் நன்றி ஆண்டவரே. துதிப்போரை ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர். Now God calls us that you are mine. I've called you by your name and you are mine. பெயரிட்டு நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன நிந்தனை வந்தாலும் சோதனை வந்தாலும் அவர் நம்முடைய சொந்தமாக இருக்கிறார். நம் பக்கமாய் நிற்கும் பலனாக இருக்கிறார். அவர் நம்மை தேற்ற வல்லவராக இருக்கிறார்.
எத்தனையோ நேரங்கள், கஷ்டங்களின் நேரங்களில் துதிக்க விடாதபடிக்கு கர்த்தர், பிசாசானவன் ஏதாவது ஒன்று செய்வான். ஆனால் துதிக்க மறந்துடாதீங்க. இக்கட்டில் நாம் துதிக்கும் பொழுது அவன் பயந்து ஓடுகிறான். Hallelujah. When you choose to lift his name on high during circumstances when it's not possible, that is a time God will be glorified. கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி பெரிய காரியங்களை செய்வார். நீர் என் சொந்தம் ஆண்டவரே, நீர் என் பக்கம், துன்ப வேளையில் என்னோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு நீங்க மாத்திரம்தான் ஆனந்தம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகளில் நமக்கு ஆறுதலாய் இருப்பவர் தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உன்னுடைய ஆறுதலாக இருக்கிறார். ஒருவேளை ஆறுதல் இல்லாத நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாய், கர்த்தர் உனக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவர். கண்களை மூடி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். சமூகம் என்னை தேற்றுமே ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? ஆண்டவரே, உடைய சமூகம் என்னை தேற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே எனக்கு. உன்னுடைய வறட்சியில் கர்த்தர் திரட்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீரூற்றை மறுபடியுமாய் காண செய்வார். விசுவாசமாய் அவருடைய வார்த்தையை நம்பிருங்க. அவர் மேலும் விசுவாசத்தை வைங்க. கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை செய்வார். We love you, Lord. I will lift your name, Jesus. We thank you, Jesus. சேர்ந்து நாம் பாடலாமா? வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப நேரங்களில் உணர்ந்து பாடலாமா? ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே எனக்கு. உன் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறவர் தேவன் இந்த வேளையில உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து இந்த வேளையில், ஆண்டவரே நான் அதை நம்புகிறேன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. நேரிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரியும் திரையை அணையார், புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தெய்வம் இயேசு பரன். நேரிந்த நாளலை முறிக்காதவர்,
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல. உணர்ந்து சொல்லலாமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல. உம்மை போல் வேறு தெய்வம் இல்ல. எல்லா நாமத்திற்கு மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கு நீ மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. ஆசையாய் சொல்லுங்க. பாத்திர நீரே இயேசுவே. Just give it unto Jesus Christ this morning. கரங்களை உயர்த்தி. பாத்திர நீரே இயேசுவே. நீங்க ஒருவர் மாத்திரமே பாத்திரர் ஆண்டவரே. ஓ பாத்திர
to Jesus. Hallelujah. He's the one and only God who is right there for you. உனக்காய் இறங்கி இருக்கிறார். நீங்க உன்னுடைய சூழ்நிலைகளில் அதெல்லாவற்றையும் பாராதபடிக்கு ஆண்டவரை உயர்த்தினீங்களே, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை துதிச்சீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். நீ சொல்லுவதற்கு முன்பதாகவே உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வாஞ்சைகளை நிறைவேற்றி இருக்கிறார். You will have life in Jesus' name. In the deadless situation, the dead situation that you are in right now, His word is inside of you. My Jesus Christ, the living word of God is right there in you. உனக்காய் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரை பார்க்கிற செய்திருக்கிறார், இனிமேலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை நன்றாக தட்டி